எல்லாருக்கும் வணக்கம். இது சனிக்கிழமை ஈவினிங் கரெக்டாக ஒரு 5 மணிக்கு தான் வந்து கிளம்புனோம். பெங்களூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். எப்படியும் ஒரு 5 hours 6 hours ஆகும்னு நினச்சோம். ஆனால் 7 hours ஆயிடுச்சு. நைட் வந்து ஒரு 8 மணிக்காட்ட வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஹைவேஸில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கடையில் தான் வந்து ஸ்டாப் பண்ணோம். அங்கே வந்து நல்லா சுட சுட வந்து நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி இருந்துச்சு பரோட்டா. அப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுட சுட பரோட்டாவும் வெஜ் சால்னாவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேயே வந்து 1 hour ஆயிடுச்சு. ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு கிளம்புறக்கே மணி 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இடையில ஒரு 2 டைம் வந்து ஸ்டாப் பண்ணோம். எனக்குன்னா டீ குடிக்கிறதுக்காக ஒரு டைம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்தில் கடைகள்லாம் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஜூஸு டீ இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு மெதுவாக தான் வந்தோம். ஸோ ரீச் ஆகிறக்கே வந்து மணி 12 ஆயிடுச்சு. கரெக்டாக 12. வீட்டில் வந்து அத்தை மாமா எல்லோரும் தூங்கிட்டாங்க. நாங்கள் வரதை பார்த்து அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் பையனும் பெரியவனும் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அந்த டைம்லேயும் அதுக்கே 1/2 hour ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்போவே வந்து தூங்கிட்டோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால சின்னவனுக்கும் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து தூங்கிட்டோம். காலையில் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து 6:40 அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சிட்டு என்னோடய வேலைகளை முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தால் பாவக்காய் புளிக்குழம்புக்காக எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ரைஸும் வந்து வச்சுருந்தாங்க. வெங்காயம் அதெல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு குழம்பெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வெண்டங்காய் புளிக்குழம்பும் அதுக்கப்புறமா பருப்பு குழம்பும் தான் வந்து அந்த அன்றைக்கி செஞ்சுருந்தாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்காட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கே வந்து 11 மணி ஆயிடுச்சு. சின்னவன் வந்து யார்கிட்டையும் போகவே மாட்டேன்ட்டான். ஸோ அவங்க அப்பா கூட இருந்தால் இல்லைன்னா என்கிட்ட இருப்பான், அவ்வளோதான். ஏன்னா புதுசாக இருக்குது இல்லையா, அதனால் யார்கிட்டையுமே போகலை. ஸோ அதனால் நாங்கள் 2 பேருமே தான் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அவன் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சங்காட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு உட்காந்துட்டான். நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்டும் பெரிய பையனும் வந்து கடைக்கு போகிறோன்னு சொல்லி போயிருந்தாங்க. அது அப்படியே ரேஷன் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறக்காக போயிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறக்காக சரி பரோட்டா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ பரோட்டா அதுக்கப்புறமா தக்காளி சாதம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வரக்காக போயிருந்தாங்க. எங்கள் ஊரில் வந்து பரோட்டா சால்னா எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெங்களூரில் வந்து எப்போவுமே பரோட்டா வந்து அவ்வளோக்கா கிடைக்காது, நம்ம ஊர் ஸ்டைலில் கிடைக்காது. ஸோ அதுக்காக வந்து எவ்வளோ பரோட்டா வேணுமோ இங்கேயே போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி லஞ்சுக்கும் வந்து வாங்கிட்டு வாங்க, இங்கே ஒரு கடை வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த கடையில் போய் வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. போயிட்டு வரக்கே 1:30-2 மணி ஆயிடுச்சு. ஸோ கடையிலே அவ்வளோ கூட்டமாமா. அப்புறமா சின்ன வந்து தூங்கிட்டான் ஒரு 12 மணிக்காட்ட. அதுக்கப்புறமா நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி கார்டனில் இன்னும் நல்லா செடி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பிளேட் வந்து கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. அது வந்துட்டு குருவிக்கு காக்காய்க்கெல்லாம் வந்து தண்ணி வைப்பாங்களாமா. அப்புறம் சாதம்லாம் இருந்துச்சுன்னா மிச்சமாயிடுச்சுன்னா அதில் போட்டால் அது வந்து சாப்பிட்டுக்கும். அதுக்கப்புறமா அந்த தோட்டத்துக்கு தென்னந்தோப்புக்கு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் போனேன். கார்டன் வந்து இந்த தென்னந்தோப்பு வந்து நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைமோட இந்த டைம் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. வாழை மரம்லாம் தான் அப்படியே காஞ்சு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வாழை மரம் வந்து கீழே விழுந்துது, அப்படியே வாழை தாரோடு அப்படியே கீழே விழுந்து கிடந்துச்சு. ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுக்கு அப்படியே தென்னந்தோப்பில் நடந்துட்டு வரங்காட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா குளுன்னு நல்லா இருந்தது. ஸோ அதான் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பக்கத்து தோட்டத்துக்காரங்களோட மஞ்சள் வேக வச்சுட்டு இருந்தாங்க. அந்த வேலை நடந்துட்டு இருந்தது. அது நம்ம தோட்டத்தில் வந்து அடுக்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. வாழை தாறு நல்ல பெரிய தாராகவே இருந்துச்சு. அது வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துருச்சு போல். அதுக்கப்புறமா மாங்காய் செடி இருந்துச்சு, மேங்கோ ட்ரீ. அதில் ஒரு 4-5 மரம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அதில் பூ இருக்கா பிஞ்சு இருக்குதான்னு பார்க்கலான்னு போயிருந்தேன். ஸோ அது ஒரு லாஸ்ட்டில் இருக்குது. அது வரைக்கும் நடந்து போயிட்டு ஒரு மரமாக செக் பண்ணினேன். பட் எந்த மரத்துலேயுமே பூவும் இல்லை பிஞ்சும் இல்லை. இந்த வருஷம் வந்து மருந்தெல்லாம் சரியாக அடிக்காமல் தண்ணியும் இல்லாமல் சரியாக காய் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் வந்து பூ இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் மரமெல்லாம் பார்க்குறக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்க்கணும், ஒரு வேளை பழம் இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு தான் பரோட்டா வாங்கிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் குழம்பு அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமா வந்துட்டு இளநியும் தேங்காயும் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்த உடனே இளநீ தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சின்னவனுக்கு வந்து குளிச்சு விட்டுட்டேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவனும் குளிச்சு விட்டுட்டு ஒரு 2 மணிக்காட்ட தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பரோட்டா அதுக்கப்புறம் சால்னா எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மணி வாக்கில்
ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு கொடுத்தேன். இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பசங்களுக்கு வந்து சரி ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு குடிச்சிட்டு ஒரு 4 மணிக்கு மேலே கிளம்பி அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ அம்மா வீடும் பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.